பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 128 6ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. யாருக்கு சமாதானம்? இந்த காலை வேளையில சமாதானத்தை காண்பாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதுனா யாருக்கு இந்த சமாதானம்னா, மேல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் அந்த சமாதானத்துக்குள்ளாக பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? தேவ சமாதானம் உங்களை நடத்தும். ஆமேன். அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அப்படின்னா நமக்கு தொன்று தொட்டு நம்முடைய ஜெனரேஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் உங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது, நீ இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படணும்ட்டு. அப்போ தேவன் ஒரு தனி மனிதனுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு தனி மனிதனா இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் சரி, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்படி தேவனுக்கு நடந்து பயந்தோம் என்றால் நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, வேதாகமத்தில் சகை என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் எப்பேற்பட்டவனாக இருந்தான் என்றால், அவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தான் என்று வேதம் அவனுக்கு சொல்லுகிறது. அவன் பொல்லாத மனுஷனாய் அநேகர்களுக்கு அவன் அநியாயமான காரியங்களை செய்தவனாக இருந்தான். ஆனா அவன் தேவன் அவனை சந்திக்கும் பொழுது, சகைவே நீ சீக்கிரமா வான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அவன் தேவனோடு நடக்க ஆரம்பிச்சான், தேவனோடு பயணிக்க ஆரம்பிச்சான். இந்த பாவியாகிய மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு என்று உணர்வுபூர்வமாக பயந்து அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது அவன் குத்தப்பட்டு, ஆண்டவரே நான் அநியாயமா ஏதாகிலும் பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் திரும்ப நாளத்தனையா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஆஸ்தியின் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, நாளத்தனையா திருப்ப தர ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. தான் தேவனோடு நடக்கும் போது அந்த அநியாயங்கள் எல்லாம் உணர்த்தப்பட்டு அவன் பயந்து எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்துல ஒப்படைக்கிறான். தன் வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறான். தேவன் கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய் அவன் தேவனுக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் தேவனுக்கு பயந்து எல்லா பொல்லாப்புக்கும் விலகி வரும்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் மாத்திரமல்ல, நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த வேளையிலும் நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சார்ந்த எல்லா காரியத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எவ்விதமாய் ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். சீயோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்ப என்பதையும் கர்த்தர் இந்த காலை வேளையில கட்டளையிடுகிறார். இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு பயந்து நடந்து சமாதானத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பாவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சகையுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா நீர் மாற்றி ஆசீர்வதித்தது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வாழ்க்கையில் ஆண்டவரே பயந்து உமக்கு உண்மையாய் நடக்கிறவர்களை ஆண்டவரே நீர் இவ்விதமாகவே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் பிள்ளைகளின் சமாதானத்தை காணப்போகிறாய் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே குடும்பமாய் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் ரத்தத்தை தெளித்து ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பயத்துக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்தொள்ளும். கர்த்தர் கூடவே வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.